ஹலோ மக்களே! இது ஆக்சுவலா அப்ராட்ல இருக்க நெறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா, நாங்க அப்ராட்லேருந்து ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணதும், நெறைய ஹோட்டல் போணும், நெறைய சாப்பிடணும், நெறைய இடத்த சுத்தி பார்க்கணும், அப்டின்லாம் பிளான் பண்ணுவோம். ஆனா, மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா, எல்லா டைமும் ஊருக்கு போம்போது கோயில் ட்ரிப் தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டைமுமே திருப்பதி ட்ரிப். எப்போ போனாலுமே திருப்பதி ட்ரிப் மேண்டட்டரி. அத வந்து அவாய்டே பண்ண முடியாது. பெருமாள் தரிசனம் முக்கியம் இல்லையா? அதனால இந்த வருஷம் பாப்பாக்குமே நாங்க திருப்பதியில ஒரு மொட்டை போடுற மாரி இருந்தது. பாப்பா இந்த வருஷம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அதனால அவங்க ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே மொட்டை அடிச்சுட்டா நல்லது அப்டி சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட்டு. அதனால ஊர்ல இருக்கும்போதே மொட்டை அடிச்சிடலாம். எதுக்கு தள்ளி போடணும் அப்டி சொல்லிட்டு, நான் வந்து திருப்பதி ட்ரிப் பிளான் பண்ணிட்டோம். திருப்பதிக்கு வரப்போ ரொம்ப க்ரூஷியலா இருந்தது. நான் ஆல்ரெடி பாப்பாக்கு ஒரு மொட்டை போட்டிருந்தோம். ரொம்ப கம்மி முடி தான் இருந்தது. பட் ஸ்டில் கொஞ்சமா இருந்தா கூட பரவால்ல. ஆனா மொட்டை அடிச்சிடலாம் அப்டி சொல்லிட்டு திருப்பதிக்கு வந்துட்டேன். நாங்க வெறும் 1 டேலயே வந்து திரும்பி போயிட்டோம். அவ்ளோ க்ரூஷியலா இருந்தது. எங்களுக்கு டைமே இல்ல. அதுல வந்து ஃபேமிலியோடலாம் வர முடியல எங்களால ஆக்சுவலா. ஏன்னா, நாங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே திருப்பதிக்கு டிக்கெட்ஸ் ட்ரை பண்ணோம். நாங்க டிசம்பர் எண்ட் போனோம். அந்த டைம்ல வந்து சொர்க்கவாசல் டைம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு டிக்கெட்ஸே கிடைக்கல. அதனால நாங்க என்ஆர்ஐ டிக்கெட்ஸ் வாங்கி போய்க்கலாம் அப்டி சொல்லிட்டு நாங்க நாங்க மட்டும் போயிட்டோம். நம்ம என்ஆர்ஐ டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்தோம்னா, அவங்க வந்து ₹300 டிக்கெட் வந்து நம்ம டைரக்ட்டா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி தான் போனோம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து தரிசனம் பார்க்க முடியுமான்னு தெரியாது. நான் வந்து டபுள் மைண்டடா தான் போனேன். ரொம்ப கூட்டமா இருந்தா தரிசனம் பார்க்காம மொட்டை மட்டும் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்டி சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ஹெக்டிக்கா இருந்தது. குழந்தைக்குமே ரொம்ப டயர்டா இருந்தது. எனக்குமே எனர்ஜியே இல்ல. ஏன்னா அவ்ளோ கல்யாண டைம்ல ஊருக்கு போனா இப்படிதான் இருக்கும். நம்மளுக்கு வந்து எதுக்குமே டைம் இருக்காது. ஆனா லக்கிலி பெருமாள் எங்கள அன்னைக்கு பார்க்கணும். சரி பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நெனச்சுட்டாரா என்னமோ தெரியல. தரிசனம் பார்க்க முடிஞ்சது. பட் ஒரு 6, 7 ஹவர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. 300 டிக்கெட்ல போனாலுமே நம்மள வந்து குடோன்லலாம் அடைச்சு தான் அனுப்புவாங்க. அதுவே ஒரு 4 ஹவர்ஸ், 4 1/2 ஹவர்ஸ் வந்து நாங்க அங்க வெயிட் பண்ற மாரி இருந்தது. அது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறமா குடோன் ஓப்பன் பண்ண அப்புறமும் ஒரு 2 1/2 ஹவர்ஸ் மேல சுத்தி பொறுமையா தான் போய் பெருமாள பார்க்குற மாரி இருந்தது. பட் லக்கிலி காலைல ஏர்லி மார்னிங் கிளம்புனோம். நைட்டு மிட் நைட் திருப்பி வீட்டுக்கு போயிட்டோம். ஒரே நாள்லயே வந்து போயிட்டோம். வழக்கமா நான் திருப்பதிக்கு வரப்போலாம் சில மேனிடரி ஐட்டம் வச்சிருப்பேன். இதெல்லாம் பண்ணணும்னு. அந்த மாரி ஒரு 4, 5 ஐட்டம். ஃபர்ஸ்ட்டு பெருமாள் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ இல்லையோ அந்த லட்டு சாப்பிட்றணும். லட்டு சாப்பிட்டு அங்க கோயிலுக்குள்ள குடுக்குற பிரசாதம், இந்த லட்டு அந்த மாரி இந்த பிரசாதம் சாப்பிடணும். அப்புறம் நல்லா ஷாப்பிங் பண்ணணும். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு சுட சுட கோபி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு, ஒரு பாதாம் பால் குடிச்சிட்டு அவ்வளோதான். எப்போ திருப்பதி போனாலும் கண்டிப்பா பாதாம் பால் குடிக்காம கிளம்பவே மாட்டோம். அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. அதே மாரி தான் இந்த டைமும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, நல்லா சாப்பிட்டு, பெருமாள் தரிசனம்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து ரொம்ப பயந்துட்டே தான் இருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்க போது இந்த டைமு திருப்பதிக்கு போறப்போ, ரொம்ப கூட்டமாவும் இருக்க போதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் லக்கிலி நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு அவ்ளோ கஷ்டமா இல்ல. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் அது யூசுவலா இருக்கிற அளவுக்கு தான் இருந்தது. குழந்தையுமே நல்லா சாமியெல்லாம் பார்த்துட்டு கூட்டிட்டு வந்துட்டோம். ஆக மொத்தம் மொட்டை அடிக்கிற வேண்டியது வேலை முடிஞ்சுது. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரிலீஃப் தான். இங்க வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் நம்ம ஊர்லயே குழந்தைங்க மொட்டை அடிச்சா அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. பொம்பள புள்ள வேற. அவளுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து கம்மியா முடி இருந்தா கூட பரவால்ல. மொட்டை அடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்க கூட்டிட்டு போயிட்டேன். திரும்பி வரப்போ ஹனுமான் கோயில்லாம் பார்த்துட்டு நல்லா வந்துட்டோம் ஜாலியா. அப்படி இப்படின்னு திருப்பதி ட்ரிப் முடிஞ்சு போச்சு. திருப்பதி ட்ரிப் மட்டும் இல்ல. ஆல்மோஸ்ட் எங்க இந்தியா ட்ரிப்புமே முடிஞ்சு போச்சு. அது எப்படி போச்சுன்னே தெரியல. 40 டேஸ், 42 டேஸ் இருந்தேன் நான் ஊர்ல. எப்படி போச்சுன்னே தெரியல அந்த 42 டேஸு. எனக்கு எவ்ளோ லீவ் இருந்தாலும் இந்தியா வரப்போ அது பத்தவே பத்தாது. எனக்கு மட்டும் இல்ல. அது எல்லாருக்குமே தான். வழக்கமா நான் இவ்ளோ லாங் லீவா வந்ததே கிடையாது. நான் குழந்தை பொறந்தப்போ மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்தேன். அவ்வளோதான். அதான் லாங்கஸ்ட் லீவ் நான் இந்தியால இருந்தது. வந்தாலும் 23, 24 டேஸ்ல திரும்பி போயிடுவோம். மேக்ஸிமம் ஒரு 1 மாசம் தான் இருந்திருக்கேன். இந்த டைம் நான் ஒரு 45 டேஸ் கிட்ட இருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. நல்லா ஊர்லாம் சுத்திட்டு, நல்லா சாப்பாடுலாம் சாப்பிட்டு திரும்பி போக மனசே இல்ல. ஆனாலும் திரும்பி வந்தாச்சு. என்ன பண்றது? வேலை பார்த்து தானே ஆகணும். ஆனா ஐ அம் கிளாட் தட் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் குட் ஃபுட் அண்ட் அ குட் டைம் இன் இந்தியா. உங்களுக்கும் இந்த மாரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே! டாடா!